ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் உண்டியில் வந்து நம்ம அமௌண்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பேங்கிளோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க, நெக்லஸ் எத்தனை கிராம்னு கேட்டிருந்தாங்க. பில் டீட்டெயிலோட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஜிஆர்டியில் நான் வாங்கின மில்லிகிராம் காயின்ஸ் அண்ட் 1 கிராம் காயின்ஸ், அதோட பில் டீட்டெயிலாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் 2023 வாங்கினேன் ஃபஸ்ட்டு காயின் தான் 253 மில்லிகிராம்ஸ். கவர்மெண்ட் பொங்கல் அமௌண்ட்டில் வாங்கினதுன்னு எழுதியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. அதுக்கப்புறம் அச்சய திருதி தேர்ட் காயின் வந்து மை பர்த்டே. 4th காயின் பாப்பா பர்த்டே 2024 அச்சய திருதிக்கு வந்து 1 கிராம். ஃபஸ்ட்டு நான் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினது இதில் தான். இன்னும் 2 பில் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. போன வருஷம் அச்சய திருதிக்கு வாங்கினது. அப்புறம் இந்த பேங்கிள் வாங்கினப்ப பேலன்ஸ்க்கு ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கினேன். அதோட பில் டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டுறேன். பில் டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த அமௌண்ட்டை வச்சு வாங்கினேன் அண்ட் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கினேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்ப்போம். இந்த மந்த் வந்து நம்ம ஒரு 5 விதமான உண்டியல் சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி அமௌண்ட் போட்டுருவோம். 5 ரூபி, 10 ரூபி, 3வது சேவிங் சேலஞ்ச் வந்து 50 ரூபி. இன்றைக்கி என்கிட்ட 50 ரூபி நோட்டு இப்போ இல்லை. நான் மார்னிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட 50 ரூபி நோட்டு இப்போ இல்லாதனால நான் அதே வச்சேன். ஈவினிங் கிடச்சா நான் போட்டுருவேன். அடுத்ததான் 100 ரூபி, 20 ரூபி, 'இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்சில் வந்து 20 ரூபி போட்டாச்சு, 100 ரூபி போட்டாச்சு, 50 ரூபி பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் ஈவினிங் போட்டுருவேன். 10 ரூபி போட்டாச்சு, 5 ரூபி போட்டாச்சு. ஸோ இந்த மந்த்துக்கான உண்டியல் சேவிங்ஸ் 5 சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேங்கிள் வெயிட்டும் நெக்லஸ் வெயிட்டும் எவ்வளோ அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. திருச்சி மங்களன் மங்களா, சேலம் மங்களன் மங்களா அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தான் இது. பில்லோட உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோடய பேங்கிளும் நெக்லஸும் இப்போ பேங்க்கில் இருக்குது. ஸோ நான் அதை வாங்கிட்டு உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன். எம்டியாக தான் இருக்குது பாக்ஸு. நான் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சைடில் வந்து நான் பேங்கிள்ஸ் நெக்லஸோட பிக்சர் போடுறேன். பில் டீட்டெயில் பார்க்கலாம். பேங்கிள் டீட்டெயில் பார்த்துக்கலாம். 27 அக்டோபர் 2024 பேங்கிளோட வெயிட் வந்து 12 கிராம் 140 மில்லிகிராம். அன்றைக்கி கோல்டு ரேட்டு 2024 அக்டோபரில் வந்து கோல்டு ரேட்டு 7360. மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டு இது வந்து மங்கள் திருச்சியில் தான் வாங்கினேன். சிட்டு போட்டு தான் வாங்கினேன். 5000 ரூபா கட்டி மந்த்லி சிட்டு போட்டு இது வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து சேர்ந்திருந்த அமௌண்ட்டில் வந்து பேங்கிளும் மீதி இருந்ததுக்கு நான் காயினும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். காயின் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வெயிட் வந்து 525 மில்லிகிராம். அதுக்கும் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. இடையில டிஸ்கவுண்ட் 2646.69. டோட்டல் அமௌண்ட் வந்து 93,533 ரூபா. பேங்கிள் வாங்கிட்டு மீதி இருந்த சிட்டோட அமௌண்ட்டில் வந்து இந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்கிளோட வெயிட் எவ்வளோனா 12 கிராம் 140 மில்லிகிராம், 1.5 பவுன்.
நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டாங்க, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். பேங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இது திருச்சி மகள் தான், அதையும் கேட்டிருந்தாங்க அவங்க. பேங்களோட வெயிட் 12 140 12 கிராம் 140 மில்லிகிராம். ஸோ நான் பேங்கில் வந்து திரும்ப மீட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நெக்லஸோட டீட்டெயில் பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 23 ஜூலையில் நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்கேன். இது ஏன் செகண்ட் நெக்லஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, இது நாங்கள் சிட்டு போட்டு வாங்கினது என் மேரேஜ்க்கு அப்புறம் 2023 வாங்கினது. ஃபர்ஸ்ட் நெக்லஸ் வந்து என் மேரேஜ்க்கு எங்கள் அம்மா போட்ட நெக்லஸ் இருக்குது, அதனால தான் இது செகண்ட் நெக்லஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ நெக்லஸோட டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். 13 ஜூலை 2023 நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நெக்லஸோட வெயிட் வந்து 12 கிராம் 175 மில்லிகிராம். அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 5500 மேக்கிங் சார்ஜ். இதுவுமே சிட்டு போட்டு வாங்கினது தான். பேக் செயினோட ஊக்கு வந்து அது 880 மில்லிகிராம். அதோட ரேட் வந்து 5165.67. வெறும் கொக்கி செயினோட கொக்கிக்கு மட்டும் நான் 5165 ரூபா 67 பைசா கொடுத்துருக்கேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 72,230 ரூபா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வாங்கியும் பேலன்ஸ் வந்து 2,448 ரூபா இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு காயின் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவே தோணவே இல்லை எனக்கு. ஸோ கையில் கேஷாக வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இப்போ எல்லாம் அப்படி பேலன்ஸ் இருந்தாலும் நான் ஏதாவது காயின் வாங்கிடுவேன். ஸோ நீங்கள் கேஷ் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுமே திருச்சி மகளில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன், சிட்டு போட்டு தான். இல்லைனா என்னால் வாங்கவே முடியாது, கண்டிப்பாக வாங்க முடியாது. இது பாருங்கள், 2023 வந்து நம்ம நெக்லஸ் வாங்கினது, 2024 வந்து பேங்கிள் வாங்கியிருக்கோம். ஸோ 2024 நான் வந்து மீதி இருந்த காசுக்கு தான், மீதி இருந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் நான் காயின் வாங்கியிருக்கேன். எனக்கு 2023 தோணலை, அதனால் வாங்கவே இல்லை, அமௌண்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் பேலன்ஸை. 2023 இருந்து தான் நான் வந்து நிறைய சேவிங்ஸ் சேலஞ்செலாம் பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது, பட்ஜெட் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே 2023 தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்தேன். அதை பற்றின ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரே பார்த்துக்குவாரு, நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருந்துட்டோம். ஏதோ வருது போகுது அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சு. 2023 அப்புறம் தான் நான் சேவிங்ஸ் கோல்டு வாங்கணும் இதெல்லாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சது. பட் வந்து 2018 நாங்கள் கோல்டு சிட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். மேரேஜ் ஆனதுலேருந்து மங்களில் கோல்டு சிட்டு மட்டும் போட்டுகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் கட்டி முடிச்சுட்டேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். நெக்லஸும் இப்போ நம்மள்ட்ட இல்லை, அதுவுமே பேங்க்கில் தான் இருக்குது. இது ரெண்டுமே நான் வாங்கிட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். நம்மளோட ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கேட்டனால தான் இந்த பில் டீட்டெயிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஏதாவது நம்மளோட ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்க ஜுவல்ஸோட பில் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லா பில்லுமே பத்திரமா தான் வச்சுருப்பேன். ஸோ நான் என்ன சொல்கிறது, பில்லையும் பத்திரமா வச்சுருப்பேன். அதே மாதிரி நெக்லஸோட வெயிட் வந்து 12 கிராம் 175 மில்லிகிராம். சிஸ்டர் நீங்கள் கேட்டனால தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பேங்களோட வெயிட் வந்து 12 கிராம் 140 மில்லிகிராம். நெக்லஸோட வெயிட் வந்து 12 கிராம் 125 மில்லிகிராம். ஜுவல்ஸ் மட்டும் திருச்சி மங்களில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது. கோல்டு காயின் வந்து ஃபஸ்ட்டு ஜிஆர்டியில் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஜி கோல்டு போட்டு ஒரு தடவை கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். இப்போ நான் முடிச்சிருக்கேன். அந்த வாங்கினதுக்கப்புறம் அதோட அப்டேட்டும் கொடுக்குறேன். அடுத்ததான் திருச்சி மங்களில் கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம் வாங்கிட்டுருக்கேன். இதெல்லாம் தான் நான் பண்ணுறது. பாருங்கள், 2018 மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு சீட்டு தான். திருச்சி மங்களில் வாங்கியிருக்கேன். அப்போ கோல்டு ரேட் பாருங்களேன், 2995. என்னென்ன ஐட்டம் வாங்கினேன் அப்போ எல்லாம் கோல்டு சில்வர் பற்றிலாம் அவ்வளவும் டீட்டெயிலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ போனோம், வாங்கணும், அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம், வாங்க போகிறோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால் சின்ன சின்ன ஐட்டம்லாம் வாங்காமல் பெரிய ஐட்டம் வாங்கணும், பெருசாக தான் ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. சின்ன சின்னதாக. அதனால தான் நான் ஜிமிக்கி தோடெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் குண்டு குழாயின்னு இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் வாங்கிட்டு இருந்திருக்கேன். அப்போல்லாம் காயின் வாங்கணுன்ற ஐடியா எதுவுமே தோணாது. நம்ம சிட்டு முடிச்சிட்டோம், அதுக்கு ஏதாவது ஜுவல் வாங்கிட்டோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி ஓல்டு கோல்டு கூட நான் இதை போட்டிருக்கேன். பட் வந்து இப்போயா இருந்தால் நான் ஓல்டு கோல்டு வந்து கண்டிப்பாக போட மாட்டேன். அதை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மங்களே இருக்குது. நான் டீட்டெயில் கேட்கணும், நான் டீட்டெயில் இனிமேல் தான் கேட்கணும். அதில் போடுவேன். அப்படி இல்லைனாலும் அந்த ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பத்திரமா வச்சிருந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம அதை வந்து இன்னும் அதிக ரேட்டுக்கு கோல்டு ரேட் போச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக வச்சிருந்திருப்பேன். அப்போ எனக்கு அதெல்லாம் தோணாதனால அப்படியே பழசை போட்டுட்டு அதையும் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் போட்டிருக்கேன் நான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2018 5ஆம் மாதம் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 11
85 மில்லிகிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்போ சீட்டு போட்ட அமௌண்ட் வந்து 4000க்கு சீட்டு போட்டேன். 4000க்கு 4000க்கே என்னால் 1.5 கிராம் வாங்க முடிஞ்சிச்சு. நான் லாஸ்ட்டாக வாங்கின ஜுவல் வந்து வளையல் தான். 2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. அப்போ நான் வந்து 5000க்கு பே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கே என்னால் வாங்க முடிஞ்சது ஒரு பேங்கிளும் 1/2 மில்லிகிராம் கோல்டு காயினும் தான். பார்த்துக்கோங்க. பேங்கிள் வெயிட் வந்து 12.140, காயின் வெயிட் வந்து 525 மில்லிகிராம். இது 5000 ரூபா சீட்டு போட்டு நான் வாங்கினது இப்போ லாஸ்ட்டாக போன வருஷம். இது ஃபஸ்ட்டு வாங்கினப்போ 2018 வந்து 4000 ரூபா சீட்டு போட்டு நான் வாங்கினது. அப்போ கோல்டு ரேட்டு 2995. இப்போ கோல்டு ரேட்டு நான் போன வருஷம் வாங்கினப்பே 7360. இன்றைக்கி கோல்டு ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்னாச்சும் போட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் கோல்டு சீட்டு போடுறது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி இது என்னோடய நோட்டு. இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு தான் நான் வாங்குகிற எல்லா கோல்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், பில் டீட்டெயில் எல்லாமே எழுதி வச்சுட்ருக்கேன். நான் போட்ட ஷார்ட் வீடியோவில் ஏதாவது ஜுவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை டீட்டெயில் தெரியணும், பில் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் பில்லையும் காட்டிட்டு நான் எழுதுனதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோல்டு காயின் டீட்டெயில் பற்றி தெரியணும், பில் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த காயின்லாம் வாங்குறதுக்கு நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்கினேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன்.